பாரு சுலோச்சனா, இந்த குகைதான் எனது 7 அடுக்கு மாளிகை. இந்த பாறைகள் தான் நான் படுத்து தூங்கும் அம்சத்தூளிகா மஞ்சம். பயப்படாதே. இந்த மிருகராஜா தான் எனது இளம் வயது தோழன். வீர முழக்கத்துடன் எனது தோழன் உன்னை வரவேற்கிறான். கானகத்தில் வாழும் நீங்கள் இந்த வீர விளையாட்டுகளை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? அனைத்தும் என் அன்னை தந்த ஆற்றல். கருணையே வடிவாக காட்சி தரும் இவர்களா கற்றுத் தந்தார்கள்? அமைதியின் வடிவமாக இருக்கும் போது என் தாய் அன்னபூரணி, ஆவேசத்தோடு பொங்கி எழும்போது மகா காளி. சுதர்சனா, நீ சொன்ன பெண் சுலோச்சனா இவள் தானா? ஆம் தாயே, எங்களை ஆசீர்வதிங்கள். சுலோச்சனா, நீ உரிய இடத்திற்குத்தான் வந்து சேர்ந்திருக்கிறாய். அந்த உண்மையை விரைவில் புரிந்து கொள்வாய். அம்மா, இவளை தேடிக்கொண்டு வந்தவர்கள் இப்போதுதான் அடிபட்டு சென்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் படைகளை திரட்டிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் வரும் வரை நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? நீயே இவளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு செல். அம்மா, ஏன் தயக்கம்? உடனே புறப்படு. அதன் பின் நடக்க வேண்டியவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே தாயே. மடையர்களே, காட்டுப்பயரிடமிருந்து என் மகளை மீட்டு வாருங்கள் என்றால் அவளை கன்னியாதாரம் செய்து விட்டு வருகிறீர்களே. பிரபு, சபையில் இதையெல்லாம் பேச வேண்டாம், தனிமையில் விசாரிக்கலாமே. விசாரித்தால் ஓடி போனவள் வந்து விடுவாளா? இந்த பேடிகள் ஒரே ஒருவனிடம் அடிபட்டு வந்திருக்கிறார்களே, அது இங்குள்ள அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டாமா? அரசே, நாம் நிறைய படைகளை அனுப்பி சுரிந்து கொள்ள சொல். தளபதியே தலைதறிக்க ஓடி வந்திருக்கிறான். உடன் சென்றவர்கள் எல்லாம் உடம்பெல்லாம் அடையாளத்துடன் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களை நம்பி என்னையா பயன்? அரசே, ஒரு முறை ஏமாந்து விட்டோம். மறுமுறை வாய்ப்பளித்தால் என்ன செய்வாய்? மறுமுறையும் அடையாளம் வாங்கிக் கொண்டு வருவேன் என்கிறாயா? பெயரை பார், வீரசேனன். வீரத்தை விட்டுவிட்டு சேனையை சிதறடித்து விட்டார். இந்த முறை வெற்றி பெறாவிட்டால் உங்கள் தலை வெட்டுப்பாறையில் உருளும். இளவரசியை மட்டும் கொண்டு வந்தால் போதாது. இந்த சாம்ராஜ்யத்துக்கே சவாலாக அமைந்து விட்டவனை இந்த சபை நடுவே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். புறப்படுங்கள். நில்லுங்கள். சுலோச்சனா, முறைப்படி உன்னை பெண் கேட்க வந்தேன். சிறை எடுத்துச் சென்றுதான் உன்னை மணக்க வேண்டும் என்கிறார்கள். சுதர்சன் கையில் சுழலும் வாளின் வேகத்தை இந்த சபையும் சந்திக்கட்டுமே. அரசே, தானாக வந்திருப்பவனை வீணாக அவமதிக்க கூடாது. நடந்தவற்றை நிதானமாக கேட்டு. எதை? என் மகளை எப்படி காதலித்தான் என்பதையா? உமக்கு கண்ணில்லை? இத்தனை பேர் முன்பு எத்தனை ஒய்யாரமாக சாய்ந்திருக்கிறாள். முதலில் இவளை இழுத்துச் செல்லுங்கள். இவளை கைது செய்யுங்கள். முடியாது. இவரை பிரிந்து நான் போக மாட்டேன். இருவருக்கும் சேர்த்து விலங்கு போட்டுங்கள். பூவிலங்கு எதற்கும் அண்ணா? 2 மாலைகளை போட்டு பூவிலங்கு போட்டுவிடு. யார் நீ? அவனுடைய தாய். எங்கு வந்தாய்? முறைப்படி உன்னிடம் பெண் கேட்க வந்தேன். என்ன துணிச்சல்! நாட்டையாளும் மன்னனிடம் சம்பந்தம் பேச வந்திருக்கிறாள் ஒரு காட்டுவாசி. காட்டுவாசி? அதில் என்ன கேவலம்? காட்டுக்கு சென்ற ராமனாதான் நாட்டை ஆண்ட கொடிய ராவணனே கொல்லப்பட்டான். காட்டுக்கு விரட்டப்பட்ட பாண்டவர்கள் தான் 100 குலத்தை வேரோடு வீழ்த்தினார்கள். ஏன், திரிபுரம் எரித்த விரிசடை பரமனே சுடலையில் நடமாடும் காட்டுவாசிதானே? போதும், நிறுத்து. மாமன்னர்களே என் மகளுக்காக போட்டியிடும் போது ஊர் பேர் தெரியாத இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த சிம்மாசனத்திற்கு இவன் சொந்தக்காரன்? இப்பொழுது நீ எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கேட்கிறாயோ அந்த சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரன். சபையோர்களே, மடிந்த மன்னர் துருவசிந்துவை நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைந்து போன மகாராணிக்கு நேர்ந்த கதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். கை குழந்தையோடு காட்டில் ஓடி வந்து கொண்டிருந்த மகாராணியை வேட்டை நாய்கள் சில பேர்
வெறி பிடித்தது போல் துரத்திக் கொண்டு வந்தார்கள். அவர்களை பலரை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு இறந்து கொண்டிருந்த மகாராணியிடமிருந்து இந்த குழந்தையை நான் பெற்றுக் கொண்டேன். இவனை வளர்த்து ஆளாக்கி இதே சிம்மாசனத்தில் அமர வைப்பதாக சபதம் எடுத்தேன். அதை கேட்ட பிறகுதான் அந்த தாயின் உயிர் அமைதியாக பிரிந்தது. நீ சொல்வதற்கு என்ன ஆதாரம்? அன்று அடிபட்டு வந்தவர்களில் யாராவது இங்கிருந்தால் நான் யார் என்பதை சொல்லிவிடுவார்கள். இருக்கிறார்களா? என்ன ஏன் கேட்கிறாய்? எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம் ஆமாம், சம்பந்தம் இல்லாமல் தான் நீர் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறீர். அமைச்சர் பெருமானே, இந்த சபையில் இருப்பவர்களில் வயதில் மூத்தவர் தாங்கள். இறந்து போன மன்னனிடம் என்றும் விசுவாசம் வைத்திருப்பவர். இதோ இந்த பதக்கத்தை தங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? ஆம், சந்தேகமே இல்லை. மறைந்த மன்னர் தன் கரத்தால் இளவரசரின் கழுத்தில் சூட்டிய பதக்கம். தாயே, இளவரசர் பிறந்தவுடனேயே அவருடைய தோளில் சூரிய குலத்தின் ராஜமுத்திரை குத்தப்பட்டது. அதுவும் இருந்தால் இளவரசரே தான். இளவரசனா? அம்மா, என்ன இதெல்லாம்? சுதர்சனா, இந்த சிம்மாசனத்திற்கு நீதான் உண்மையான வாரிசு. இளவரசர் சுதர்சனன்! இளவரசர் சுதர்சனன்! இளவரசர் சுதர்சனன்! பிரபு, சுதர்சன் என் அண்ணன் மகன். அப்படி என்றால் எனக்கு என்ன உறவு? மருமகன். மருமகனா? சுதர்சன் என் மருமகனா? என் அருமை மருமகனே, மன்னர் பெற்ற மாணிக்கமே, உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் ஐயா. மருமகனே, 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 என் மருமகனை உயிரோடு காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி அம்மா. நீ உயிரோடு இருப்பது தெரிந்திருந்தால் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கவே மாட்டேன். சத்தியமா அமர்ந்திருக்கவே மாட்டேன். அரசே, நடந்தது நடந்து விட்டது. அதற்காக வருந்தி பயனில்லை. இனி நடக்க வேண்டியதை பற்றி சிந்திப்போம். இல்லை, செயல்படுவோம். முடி சூட்டி இந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து என் கண் குளிர கண்டு கழிக்கப் போகிறேன். ஆனால் என்னை உருவாக்கிய தாய் ராஜமாதாவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படியே அப்படியே. ராஜமாதா! அம்மா, அனாதையாக மடிந்திருக்க வேண்டிய என்னை அரசனுக்குரிய தகுதிகளோடு வளர்த்து ஆளாக்கினீர்கள். இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுக்கே மகனாக பிறக்க வேண்டும் என்று அந்த அம்பிகையை வேண்டுகிறேன். சுதர்சனா, தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இந்த உபச்சார வார்த்தைகள் எதற்காக? அம்மா, தந்தையை கொன்று நாட்டை பறித்தார்கள், தாயையே கொன்று என்னை பிரித்தார்கள். இன்னும் அவர்கள் உயிரோடு வாழ்வதா? இல்லை அம்மா, இல்லை. புறப்படு என்று ஒரு வார்த்தை கூறுங்கள், அவர்கள் சிரத்தை அறுத்து தங்கள் கரத்திலே கொடுக்கிறேன். பரசுராமரை போல் பகைவரின் ரத்த குலத்திலே நின்று பெற்றவர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறேன். ஆணையிடுங்கள் அம்மா. பொறுமகனே, முதலில் நீ முறைப்படி அரியணையில் அமர வேண்டும். விரும்பி அவளை மணக்க வேண்டும். அதற்கு பின் அந்த கொடியவளை கூண்டிலே அடைத்து கோட்டை வாசலிலே காட்சி பொருளாக நிறுத்தி வைப்போம். அவனை இழுத்து வாருங்கள். இளவரசர், என்ன நடந்தது? இவன் இவன் கலிங்க நாட்டு ஒற்றன். முன்பு ஒரு முறை இதே மாதிரி உளவு பார்த்து பிடிபட்டு சிறையில் அடைபட்டு தப்பிவிட்டான். இப்போது எதற்காக இங்கே வந்தான்? ராஜமாதாவுக்கு ஒரு அவசர செய்தி. பேசாதே, வாயை மூடு. செய்தியா?
துர்கா தேவியா இருக்கா? நம்ப முடியவில்லையே. யாராக இருந்தாலும் நீதிக்கு முன்னால் ஒன்றுதான். திறவங்கள் கதவை. திறவுங்கள். பாருங்கள், அனைவரும் வாருங்கள். ஆகா, ராஜமாதாவின் கையில் லிகிதம். இளவரசே, இதற்குத்தான் முன்பே சொன்னேன். எனக்காக தயங்க வேண்டாம். இந்த லிகிதத்தில் என்ன வரைந்திருக்கிறது என்று பாருங்கள். ராஜமாதா லிகிதத்தை என்ன அநீதி, என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்! கலிங்க நாட்டான் இந்த கோசல நாட்டை பிடிக்க திட்டம் திட்டுகிறான். இளவரசே, இளவரசே, சொல்ல நான் கூசுகிறது. இந்த சதிக்கு உங்கள் அன்னையார் ராஜமாதாவும் உடந்தையாக இருக்கிறார்கள். பாரு, என்ன கொடுமை இது! ராஜமாதாவாக அறிவிக்கப்பட்டவர் ராஜ துரோகியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா? ராஜ துரோக குற்றத்திற்கு நீதி விசாரணையே கிடையாது. அமைச்சரே, அமைச்சரே, ராஜ துரோகத்திற்கு நமது சட்டத்தில் என்ன தண்டனை கூறப்படுகிறது? கண்டுபிடிக்கப்பட்ட மறுகணமே காராகிரகத்தில் அடைக்கப்பட வேண்டும். காராகிரகமா? அதிகமாக வேர்க்குமே. அங்கு ஒலியும் ஒளியும் கிடையாதே. ராஜமாதா இளவரசரை வளர்த்தவராயித்தே. கொஞ்சம் இந்த விஷயத்தில் இளவரசர் தயங்கினால் அவரது நீதியை பற்றி இந்த நாடே சந்தேகப்படும். அந்த தயக்கமே உங்களுக்கு வேண்டாம். குற்றத்தை நானே ஒப்புக்கொள்கிறேன். அந்த அதிர்ச்சியில் அவளும் நெஞ்சு வடித்து இறந்து விடுவாள். அரசே, இந்த காரியத்தை யாரும் சந்தேகிக்காமல் இருக்க வேண்டுமே. அதற்காகத்தானே இவனை வரவழைத்திருக்கிறேன். கும்புற மகாராஜா, என்ன சொன்னபடி கொண்டு வந்திருக்கிறாயா? கொல்லிமலையில புடிச்சது பொட்டுன்னு பொட்டுச்சுனா பட்டுன்னு உசுறு போயிடும். அதை சட்டுன்னு மூடு. அடுத்ததை காட்டு. மகாராஜா, இது சென்னாகும். சீறி வரும் பொழுதே மனுஷ ஆவி போயிடும். மூடுறா. இது என்ன பாம்பு? மகாராஜா, இதுதான் சாரப்பாம்பு. மத்த பாம்புக்கு கடிச்சாதான் உசுறு போகும். இந்த பாம்பு வாழை சுத்திக்கிட்டு அடிச்சாலே உசுறு போயிடும். இது என்ன பாம்பு? இது கொம்பேரி மூக்க. முடு 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 முடு. இது ஆளை கொத்தரத்தோட விடாது. செத்தவங்களை கொளுத்துறாங்களான்னு சுடுகாட்டுக்கே வந்து மரத்து மேல ஏறி பார்க்கும். சாபாஷ், இப்படிப்பட்ட பாம்புதான் எனக்கு பிடிக்கும். இது மாதிரி முன் யோசனை மனிதனுக்கு இருந்திருந்தால் பலி கொடுக்க சொன்ன குழந்தையை பறிகொடுத்து விட்டு வந்திருப்பானா? கொடிய விஷமுள்ள பாம்பு என்று எதை சொன்னாய்? இதான் மகாராஜா கருணாகம். அரசே!